அண்மை செய்தி. நடிகர் முகேஷை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு முகேஷை கைது செய்யக்கூடாது என எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், முகேஷை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. என்னென்ன காரணங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது? அருணா, நம்ம தற்போது எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கோம். ஏற்கனவே இங்க கொடுத்த நடிகை புகாரின் அடிப்படையில் தான் முகேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு படப்பிடிப்பு திருவனந்தபுரத்துல தலைமைச் செயலகத்துல ஒரு படப்பிடிப்பு நடக்கும் போது அந்த நடிகையிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குமூலம், சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கேஸ் போடப்பட்டது. எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா 4-5 செக்ஷன்ஸ் புதிதாக இந்திய தண்டனை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ் என்றெல்லாம் மாற்றியமைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த கடுமையான சட்டங்கள் போடப்பட்டதால் அவர் வந்து கைது செய்யப்படுவாரா என்று கூட நம்ம சிறப்பு புலனாய்வு குழு முன்பு கேட்டிருந்தோம். தற்போது அது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஐபிஎஸ் அதிகாரி பூங்குழலி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் உடனடியாக கோர்ட்டுக்கு சென்று தனக்கான ரெமிடியை பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக 5 நாட்களுக்கு அவருக்கு வந்து ஒரு இடைக்கால ஒரு ரெமிடி தான் கிடைச்சிருக்கு. 5 நாட்களுக்கு அவரை கைது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். இது ஒரு புறம். மற்றொரு புறம் நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஜோசி ஜோசப் என்ற ஒரு இயக்குனர், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல தற்போது சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரணை செய்துட்டு வராங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு நடிகைகள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வாக்குமூலத்துல இந்த சம்பவம் நடைபெறும் போது இந்த இயக்குநரிடம் நான் புகார் அளித்தேன், இந்த ஜோசப் என்று சொல்லக்கூடிய இவரிடம் நான் புகார் அளித்தேன், என்ன அவர்கிட்ட வேணா கூட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழு இங்க வந்து இந்த சம்பவம் நடைபெற்றது உண்மைதானா, சம்பந்தப்பட்ட நடிகை சம்பந்தப்பட்ட ஒரு நடிகரை புகார் சொல்லியிருக்கிறார், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா என்று விசாரித்து வருகிறார்கள். இதனாலதான் இந்த ஒட்டுமொத்த கேரள ஊடகங்களும் இங்க வந்து காத்திருக்கிறார்கள். உள்ளே அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வரும்பொழுது என்ன மாதிரியான வாக்குமூலம் பெறப்பட்டது, இதை ஒட்டி மேலும் அந்த பெங்காலி ஆக்டர் அவங்க வந்து கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து இதை வந்து இவரை வந்து விசாரிக்கிறாங்க. இவர் வந்து வாக்குமூலம், அதாவது விட்னஸ் என்ற அடிப்படையில் இவரிடம் வந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இது பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கொச்சி, திருவனந்தபுரம் போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஆங்காங்கே போய் இது மாதிரியான என்கொயரி செய்து அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்துட்டே வராங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்ற தொடர்ச்சியா நம்ம இங்க இருந்து நேரடியா வழங்க இருக்கின்றோம். அருணா, ஏற்கனவே இயக்குனர் ரஞ்சித், நடிகர் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முகேஷ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நடிகர் முகேஷ் கைது செய்ய தற்பொழுது நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி.